ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி தான் செய்ய போகிறோம். அதோட பெனிஃபிட் என்னென்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு சீரக மிளகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சட்னிக்கு புளிப்பும் காரமும் கொஞ்சம் சேர்த்தி போடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் 3 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமேலு புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் போடும் போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணதும் ஆறுனதுக்கு அப்புறமேலே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு கரண்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பு போட்டுக்கோங்க. சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி. இந்த கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின், அயன்லாம் அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை அதிகப்படுத்துது. அதனால பார்த்தீங்கன்னா முடி உதிர் தடுத்து முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இனிமேல் கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.